जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். வருங்காலத்துக்காக. வித்வான்கள் பணத்துக்காக பறக்கப்படாது, பிராபல்யத்துக்காக பறக்கப்படாது என்று நான் சொன்னதால் அவர்களை காய போட வேண்டும், எந்த ரெகக்னிஷனும் இல்லாமல் மூலையில் தள்ளி வைக்க வேண்டும் என்று மற்ற ஜனங்கள் அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. பரம தியாகிகளாக இருந்தாவது வித்யைகளை பேண வேண்டும் என்பது அவர்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்பது போலவே அவரவரும் ஏதோ கொஞ்சமாவது பணம், பொழுது முதலியவற்றை தியாகம் செய்து நம்முடைய தேசத்தின் இந்த அறிவு பிதுரார்ஜிதம் நசித்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்பது மற்றவர்களுடைய லட்சியமாய் இருக்க வேண்டும். அதாவது இப்போதுள்ள வித்வான்களையும் மற்ற பண்டைய கலைகளை அறிந்தவர்களையும் தேடி கண்டுபிடித்து பொருளாதார ரீதியிலும் சமூக கௌரவத்திலும் அவர்களுக்கு உயர்வு தந்து அவர்களுக்கு சிஷ்ய பரம்பரை உண்டாகி இந்த வித்யைகள் வருங்காலத்துக்கும் போகும்படியாக பண்ண வேண்டும். உயிரோடு ஒட்டி வைக்க வேண்டும். இப்போதும் நம் பண்டைய சாஸ்திரங்களில் ரிசர்ச் என்பது கொஞ்சம் நடக்கத்தான் நடக்கிறது. ஆனால் அது அகடமிக்காக சமூக வாழ்க்கையோடு ஒட்டாமல் நடக்கிறது. பேப்பர் படிப்பது, தீசிஸ் எழுதுவது, செமினார், சிம்போசியம் என்று நடத்துவது, ஸ்காலர்கள் என்று பொறுக்கி எடுத்த சில பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவது, அப்புறம் 100-200 என்று விலை வைத்து புஸ்தகமாக போட்டு லைப்ரரிகளில் வைத்து அந்த புஸ்தகங்களில் சிலந்தி கூடு கட்டுவது, புஸ்தகம் ரிலீஸ் ஆகிற போது விழா நடத்தி மந்திரிகளும் ஜட்ஜுகளும் நம்முடைய கல்ச்சரை பற்றி லெக்சர் செய்வது, பத்திரிகைகளில் பெருசாக புஸ்தக விமர்சனம் செய்வது, அப்புறம் கொஞ்சம் காலத்தில் பேசியவர்களும் எழுதியவர்களுமே அடியோடு மறந்து போய்விடுவது என்பதாகத்தான் இப்போது நடந்து வருகிறது. இப்போதைய செட்டப்பில் நம்முடைய பண்டைய வித்யைகளுக்காகவும் சிரமம் எடுத்துக்கொண்டு இப்படி ஆராய்ச்சி, விவாத மகாநாடு, நூல் வெளியீடு என்றெல்லாம் நடத்துகிறார்களே என்று அவர்களை பாராட்ட வேண்டும் என்றாலும் அவர்கள் செய்வது நிற்காமல், சமூகத்திலே வேர் பிடிக்காமல் கொஞ்ச காலத்திலேயே எடுபட்டு போய்விடுவதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இப்படி இல்லாமல் இவற்றை சமூகத்தின் உயிரோடு ஒட்டி வைக்க வேண்டும். அதற்கு இவற்றிலேயே தங்களுடைய உயிரும் வாழ்க்கையும் கலந்து போய்விடும்படியாக பண்ணிக்கொள்ளும் குரு சிஷ்ய பரம்பரை ஏற்பட்டால்தான் முடியும். நம்முடைய சாஸ்திரங்களை நிஜமாகவே காப்பாற்ற வேண்டுமென்றால் அவற்றில் உள்ள விஷயங்களை மாத்திரம் புஸ்தகம் போட்டு லைப்ரரியில் வைப்பதில் பிரயோஜனம் இல்லை. அப்படியே இந்த புஸ்தகங்களை யாராவது படித்து தெரிந்து கொண்டு இப்போது நடக்கிற ரீதியிலேயே மேலும் ரிசர்ச் பண்ணி மேலும் புஸ்தகங்கள் போடுவதாக வைத்து கொண்டாலும் அதனால் நிலைத்து நிற்கிறதாக பயன் எதுவும் விளையாது. புஸ்தக படிப்பால் பெறுகிற வெறும் விஷய ஞானம் என்பது எத்தனையோ தப்புகளுக்கும் விபரீதத்துக்குமே கூட இடம் தரலாம் அல்லது வீணாக போய்விடலாம். நம் தேசாச்சாரப்படி உருவான இவ்விஷயங்களை நம்முடைய தேசாச்சாரத்தின்படியே ஏற்பட்டுள்ள சாஸ்திரிய முறைப்படி மாணவனுக்கு வினயம், புலனடக்கம், மற்ற ஒழுக்கங்கள், உயர்குணங்கள், ஈஸ்வர பக்தி முதலியவற்றோடு கலந்து கொடுத்தால்தான் அவனுக்கும் ஸ்ரேயஸ் ஏற்பட்டு அவனால் உலகுக்கும் க்ஷேமம் உண்டாகும். எல்லா துறையிலும் குருகுலவாசம். இதற்கு ரொம்பவும் தலைச்சிறந்த வழி குருகுல கல்வி. உண்மையான குருகுல முறையை கடைபிடித்து குருவுடைய அறிவோடு அருளையும் சேர்த்து வாங்கிக் கொண்டு வித்யா அபியாசம் பெற்றால் எல்லா குறைபாடுகளும் போய்விடும். செக்யூலர் எஜுகேஷன், அதாவது லௌகிக கல்வி கூட இம்மாதிரி ரிட்டையரான ஆசிரியர்களிடமிருந்தும் ப்ரொஃபஸர்களிடமிருந்தும் அவர்களோடையே வசித்து
அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டே கற்று பிரைவேட்டாக பரீட்சை எழுத இடம் இருந்தால் அப்படி செய்வது ரொம்பவும் ஸ்லாக்கியம். பிள்ளையாண்டான் ஒரு வருஷம் கோட் அடித்து விட்டதாக நினைத்து கொண்டு ஒரு வருஷமாவது உங்களுடைய குழந்தைகளை குருகுலவாசம் செய்ய விட்டு அதற்கான உதவியை குருவுக்கு பண்ணுங்கள். அல்லது கோடை விடுமுறை 2 மாசத்திலாவது இதை நடத்தி பார்க்க வழி தேடுங்கள் என்றெல்லாம் அடிக்கடி நானும் சங்கு ஊதிக்கொண்டே இருக்கிறேன். விடுகிற போது விடியட்டும். குருகுல கல்விக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் பெஸ்ட் என்கிறார்களே, அப்படி வருவது சாஸ்திரோத்தமான முறையில் குருமார்கள் கட்டுப்பாட்டின் கீழ் பல பசங்கள் ரெசிடென்ஷியலாக, அதாவது அங்கேயே வசித்து கொண்டு படிக்கிற வித்யாசாலைகள். 2இல் 1 ஏற்பட்டு விருத்தியாவதற்கு உங்களை தூண்டி விடுவதற்காகத்தான் இத்தனை நேரம் குருகுலம் பற்றியும் கட்டிகாஸ்தானம் பற்றியும் சொன்னேன். அம்பாள் அருள்வாளாக. நான் எத்தனை சொன்னாலும் அதில் கொஞ்சமாவது உங்கள் மனசிலே பட அம்பாள்தான் அனுகிரகம் செய்ய வேண்டும். சர்வஜனான ஈஸ்வரனோடு கலந்திருக்கிற அம்பாள் தான் சோபைகளிலெல்லாம் பரமசோபையோடு பிரகாசிப்பதான வித்யின் ஸ்வரூபம் என்று ஆச்சாரியால் கேனோபனிஷத் பாஷ்யத்தில் சொல்கிறார். அவள்தான் நம் எல்லார் மனசிலும் புகுந்து நம்முடைய புராதன வித்யைகளை ரட்சிப்பதில் நம்மை செலுத்த வேண்டும். வித்தம்தான், அதாவது பணம்தான் குறி என்ற நம்முடைய மனப்பான்மையை மாற்றி வித்யையே லட்சியம் என்ற ஈடுபாட்டை அவளுடைய அனுகிரகம்தான் உண்டாக்கி தர வேண்டும். இதுவரை யுகாந்தாரமாக வித்யா பிரகாசம் விளங்கி வந்த இந்த தேசத்தில் இருள் மூடுமாறு விடப்படாது. வித்யை தான் பெரிய பிரகாசம் என்று சொன்ன ஆச்சாரியால் உமா பரமேஸ்வரி மாத்திரம்தான் இப்படி வித்யால் ஜுவலித்து கொண்டு ஹைமவதி என்று பெயர் பெற்றாள் என்று இல்லை. எவன் வித்யை பயின்று வித்வானானாலும் அந்த வித்யையே அவனுக்கு ஒரு தேஜஸ் மெருகை கொடுத்துவிடும் என்று முடித்திருக்கிறார். ஹைமவதி என்று இந்த இடத்தில் உபனிஷத்திலே அம்பாளுக்கு பெயர் சொல்லி இருப்பதற்கு 2 விதமாக அர்த்தம் பண்ணலாம். ஒன்று, ஹிமம் என்பது பனி, ஆதலால் பனிமலையான ஹிமவானுக்கு பிறந்த இவள் ஹைமவதி என்பது. ஹிமத்தை குறித்தது ஹைமம், சிவத்தை குறித்தது சைவம் என்கிறார் போல இங்கே ஈகாரம் ஐகாரம் ஆகிறது. இதே மாதிரி சமஸ்கிருத இலக்கணத்தில் ஏகாரமாக ஆரம்பிக்கும் வார்த்தையிலிருந்து உண்டாகிற டெரிவேட்டிவ்களும் ஐ ஆகிவிடும். ஏகத்திலிருந்து ஐக்கியம், கேகையன் பெண் கைகேயி. இந்த ரூல் படி ஹிமம் போலவே ஹேமம் என்ற சொல்லின் அடியாகவும் ஹைமவதி பெயர் ஏற்படும். ஹேமம் என்றால் தங்கம், தங்கமாக ஜொலிப்பவள் ஹைமவதி. பகுஷோபை உள்ளவள் என்று உபனிஷத்தே இங்கு அம்பாளை குறிப்பதால் ஸ்வர்ண காந்தியாய் ஜொலிப்பவள் என்று பொருள் கொள்வதும் ரொம்ப பொருத்தந்தான். ஆச்சாரியால் 2 அர்த்தங்களையும் ஒப்புக்கொண்டு இந்த சோபைக்கு ஜுவலிப்புக்கு அவள் வித்யாரூபிணியாயிருப்பதே காரணம் என்கிறார். அப்புறம் தம் வாக்கிய பாஷ்யத்தை முடிக்கிற இடத்தில் வித்யாவானாக, அதாவது வித்வானாக ஒருவன் இருந்தால் அவன் அங்க லட்சணப்படி குரூப்பியாயிருந்தாலும் கூட பகுஷோபையுடனே பிரகாசிக்கிறான். விரூபோ அபி வித்யாவான் பகுஷோபதே என்கிறார். சதாச்சாரத்தோடு படிப்பாளிகளாக இருக்கப்பட்டவர்களை பார்த்த மாத்திரத்தில் முகத்திலேயே என்ன அறிவுக்களை, என்ன தேஜஸ் என்று சொல்ல முடிகிறது. அதேபோல் மூஞ்சியை பார்த்தாலே சோதாக்களை என்றும் சொல்கிறோம். முன்னே சொன்ன சைக்கிள் பெடல் உதாரணப்படி நம் பூர்வீகர்களின் வித்யா பிரகாசத்தின் பலத்தில் இப்போதும் நம்மில் சிலர் முகத்திலாவது இந்த தேஜஸ் இருக்கிறது. சைக்கிள் நின்று போகாமல் அவள் கிருபைதான் ஓட்டுவித்து எல்லோர் முகத்திலும் சோபையை உண்டாக்கி தேசம் முழுதிலும் அறிவொளி பரவச் செய்ய வேண்டும். ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.